பைத்தான் ஜாவா மட்டும் படிச்சுட்டு ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அப்படிலாம் வந்து ஆக முடியாது. அண்ட் நீ எப்படி நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் காலேஜ் நான் டேரக்டாக ஜாயின் பண்ணது ஒரு பேக்கெண்ட் டெவலப்பராக தான் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் ஜாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை ஃப்ரம் ஸ்க்ராச் நாங்கள் வந்து ஒரு என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து பில்ட் பண்ண வேண்டியது, விச் கேவ் சூப்பர் கிரேட் லேர்னிங் கர்வ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு ஜீரோ ஸ்கில்ஸ்லேருந்து, பிகாஸ் அன்னைக்கு நான் வந்து பேக்கெண்டில் ஜீரோ ஸ்கில்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஜீரோ ஸ்கில்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே தெரியாது அப்படிங்கிற லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்க வேண்டியோ ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு இது எல்லாத்தையுமே தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ பிகாஸ் திஸ் இஸ் மீ நாண்டி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்க போறோம். ஒன்னு ஜாவா, இன்னொன்னு பைத்தான். அண்ட் இந்த ஜாவா பைத்தான் அப்படிங்கிற லூப்ல வந்து இறங்கிடாதீங்க. சப்போஸ் நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து அது எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜோட போயிடுங்க, பைத்தான் ஒரு ஜாவால. அண்ட் சப்போஸ் இல்ல நீங்க இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ வந்து கோ ஹெட் வித் ஜாவா, பிகாஸ் நிறைய டெக் ஸ்டாக் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸோட டெக் ஸ்டாக் ஜாவால வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால மட்டுமே வந்து கோ ஹெட் வித் ஜாவா. பட் இல்ல அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃப்ரம் ஜாவா ஆர் பைத்தன். சரி, இப்போ இந்த பைத்தான் ஆர் ஜாவாக்கு நான் சொல்றத மட்டும் வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஜாவால வந்து கோர் ஜாவா அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை மட்டும் வந்து நீங்க படிச்சா போதும். இதுக்கு அமிகோஸ் கோட்ல ஒரு 3 hours வீடியோ இருக்கு. ஸோ இந்த 3 hours வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து கவர் பண்ணிட முடியும். அண்ட் பைத்தானுக்கு ஒரு 1 hour வீடியோ ப்ரோக்ராமிங் வித் மாஷ்ல இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களால வந்து ஈஸியா வந்து பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ இதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கோடிங் ஷீட்டுக்கு போங்க, சிஎஃப் கோடிங் ஷீட்டுக்கு. ஸோ கோடிங் ஷீட்டுக்கு போய் அதுல வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ணுங்க. பேசிக் மேத்ல இருக்கிற 10 ப்ரோக்ராம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 10 ப்ராப்ளம்ஸ் மட்டும் வந்து சால்வ் பண்ணுங்க. ஏன் இதை சால்வ் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு பேசிக்லி ஜாவா அண்ட் பைத்தன் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து கம்ஃபர்டபுள் ஆகணும், சின்டாக்ஸ்ல பேசிக் உங்களுக்கு வந்து லாஜிக் பில்டிங் வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இன்னும் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் இறங்கல, வெறும் வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கோம். அந்த பேசிக்ஸ் படிச்சு இந்த பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த ஃபார் லூப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் இல்லை இந்த வைல் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியுமோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை மட்டும் தான் வந்து ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் வந்து இந்த 10 ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சின்டாக்ஸ்ல வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இருப்பீங்க. இங்க இருந்து தான் ஸ்டெப் நம்பர் 3க்கு வர போறோம். தி மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப், தி மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டெப் ஃபார் பேக்கெண்ட் டெவலப்பர். அது என்ன அப்படின்னா ஏபிஐ. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஏபிஐ அப்படிங்கிற டேர்ம் வந்து நிறைய வாட்டி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐ டெல் யூ, இந்த 3 hours வீடியோ இருக்கு ஃப்ரீ கோட் கேம்ப்ல. தயவு செஞ்சு இந்த 3 hours வீடியோவை பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு 10 minutes 15 minutes வீடியோ வந்து வாட் இஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லி பல வாட்டி வந்து பார்த்துருவீங்க. பட் அதுல இருந்து வந்து உங்களுக்கு வாட் இஸ் ஏபிஐ அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கலா தான் உங்களுக்கு தெரியும் தவிர ஒரு ஏபிஐ வந்து எப்படி வந்து நீங்க ஹிட் பண்ண முடியும், என்ன டூல் வச்சு வந்து ஒரு ஏபிஐ உங்களால ஹிட் பண்ண முடியும், ஏபிஐல அப்படின்னா என்ன, அண்ட் ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் எப்படி போகுது, ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் ஏபிஐ சுத்தி இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை கத்துக்கிட்டா தான் உங்களால ஒரு ப்ராப்பர் பேக்கெண்ட் டெவலப்பரா உங்களால வந்து ஒரு ஏபிஐ எழுதுறப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போய் வந்து இந்த 3 hours வீடியோ பார்த்து ஏபிஐ கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு ஏபிஐனா என்ன, ஒரு ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஏபிஐனா என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஏபிஐயை கிரியேட் பண்ணி கூட காட்டுவாங்க. பட் அந்த பார்ட் மேபி வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும் அப்படின்னா, டூல் வரைக்கும் அப்படின்னா ஒரு 2 hours முடிஞ்சிருது. ஸோ அது வரைக்கும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் போஸ்ட்மேன் இந்த மாதிரி வந்து சில ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இதை வச்சு ஒரு பப்ளிக் ஏபிஐ எப்படி வந்து ஹிட் பண்றது, பப்ளிக் அவைலபிள்ல இருக்கிற பப்ளிக் ஏபிஐஸ் வந்து எப்படி ஹிட் பண்ணி அதுல இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வாங்குறது, அதுக்கு எப்படி டேட்டா சென்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிருக்காங்க. இப்போ ஏபிஐனா என்ன அப்படின்னு கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் தி க்ரூஷியல் பேக்கெண்டுக்கு வந்து என்டர் ஆக போறோம். ஸோ ஏபிஐ கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒரு டேட்டா பேஸ்னா என்ன, அண்ட் இந்த டேட்டா பேஸ்க்கு உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று சீக்வல், இன்னொன்று நோ எஸ்கியூஎல். ஸோ இந்த சீக்வல்க்கும் வந்து இந்த ஒரு வீடியோ இருக்கு. அண்ட் இந்த சீக்வல் அண்ட் நோ எஸ்கியூஎல்ல ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ரொம்ப இன்டெப்த் போய் வந்து ஜாயின்ஸ் இதெல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாமே கத்துக்கலாம், போக போக வந்து கத்துக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இஃப் யூ கெட் டூ மச் இன்டு எனிதிங் அது வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதை வந்து அப்படியே விட்டுருவீங்க நீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, செலக்ட் கிளாஸ், கிரியேட், டெலீட் அண்ட் அப்டேட் அப்படின்னு வந்து இந்த 4 விஷயத்தையுமே மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் வித் மாஷ்ல ஒரு வீடியோ இருக்கு. அண்ட் இந்த வீடியோலையும் வந்து நடுவில் ஒரு 3 hours வீடியோ. பட் இதில் வந்து ஸ்டார்டிங் 1 hour வந்து செலக்ட் கிளாஸ் வரைக்கும் வரும். அண்ட் எண்டிங்கில் இருக்கிற ஒரு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா
2.29 இருந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த கிரியேட் அப்டேட் இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இந்த 1.5 hours மட்டும் வந்து நீங்க பாருங்க. ஸோ தட் நீங்க வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து மாங்கோக்கு வந்து ஒரு 1 hour வீடியோ இருக்கு. ஸோ இதுல வந்து சப்போஸ் நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டுத்தோட பேசிக்ஸுமே கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் NoSQLம் வந்து ரொம்ப பாப்புலராக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால யூ கேன் லேர்ன் போத். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கிட் அண்ட் கிட்டப் அப்படிங்கிற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஏன்னா வந்து திஸ் பிளேஸ் க்ரூஷியல் ரோல் நாட் ஜஸ்ட் ஃபார் பேக் அண்ட் டெவலப்பர். எந்த ஒரு நீங்கள் ஒரு டெவலப்பர் அப்படின்னாலே இது ரொம்ப க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணும். இதுக்கு ஒரு 1 hour வீடியோ இருக்கு குணால் குஷ்வாஹோட சேனல்ல. அந்த வீடியோ நானே வந்து பர்சனலி பார்த்துருக்கேன், விச் இஸ் லைக் சூப்பர் கிரேட் ரிசோர்ஸ். அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேஜர் மான்ஸ்டர்ஸ் கம்ஸ், அதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து உங்களோட இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்க போகிற ஒரு விஷயம். அண்ட் இதுதான் வந்து இப்போ மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லுமே ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து படிச்சே ஆகணும். இன்னும் வந்து நம்ம டெவலப்மெண்ட்லேயே இறங்கலை. இப்போதுக்கு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெப் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து ஒரு பேக் எண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஜாங்கோக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வித் மாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் வித் மாஷோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 1 hour எக்ஸாக்டா ஒரு 1 hourல வந்து ஒரு டுட்டோரியல் இருக்கு. ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க், என்டையர் ஃப்ரேம் ஒர்க். பைத்தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஜாங்கோ இருக்கும். சப்போஸ் நீங்க ஜாவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்க வெறும் JS அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் வந்து இது எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு Node.js அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து வெறும் ஜாவா அண்ட் பைத்தன் தான் பாக்குறதுனால ஜாவாக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கு அண்ட் பைத்தனுக்கு வந்து உங்களுக்கு ஜாங்கோ இருக்கு. ஸோ ஜாவாக்கு நீங்க வந்து ஆமிகோஸ் கோட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஒன் ஆஃப் தி ஜெம் ஃபார் ஜாவா ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த சேனல்ல போய் வந்து நீங்க இந்த ஸ்ப்ரிங் பூட்டோட இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். இது வரைக்கும் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் API வந்து எழுத போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் API எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இது வரைக்கும் கத்துக்கிட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா பண்டில் பண்ணி தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் API வந்து எழுதுவோம். அதாவது நீங்க கத்துக்கிட்ட API-ஆ இருக்கட்டும், இல்ல வந்து டேட்டா பேஸா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ கத்துக்கிட்ட இந்த ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், இது மூணுத்தையுமே கிளப் பண்ணி தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் API நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் API எழுதுறதுக்கு ஒரு 2 கிரேட் ரிசோர்ஸ் இருக்கு. இதுக்கு ஆமிகோஸ் கோட்ல ஒரு 1 hour டுட்டோரியல் இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் API நீங்க கிரியேட் பண்றதுக்கு. பேசிக்கலி வந்து MongoDB பேக் எண்டுக்கு வந்து DB லேயருக்கு வந்து MongoDB யூஸ் பண்ணியும் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியும் ஒரு என்டையர் டுட்டோரியல் உங்களோட API எழுதுறதுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் API இதுல எழுதிடலாம், ஸ்ப்ரிங் பூட்ல. அண்ட் ஜாங்கோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, ஜாங்கோ கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரீ கோட் கேம்ப்ல ஒரு 1.5 hours வீடியோ டுட்டோரியல் இருக்கு உங்களோட ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி உங்களோட API எழுதுறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் API யூ காட் இன்டு த பேக் எண்ட் வேர்ல்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, பட் இதோட வந்து உங்களோட பேக் எண்ட் வேர்ல்டு வந்து முடியாது. இதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த API நீங்க எழுதுற போய் வந்து கண்டிப்பா உங்களோட லோக்கல் சர்வர் எல்லாமே வந்து செட்டப் பண்ணிருப்பீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டீபக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டீபக்கிங்னா பேசிக்கலி சப்போஸ் உங்களோட கோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க, எங்க அந்த பிரச்சனை இருக்கு, எங்க நம்ம கொடுத்த இன்புட் வந்து இங்க வரைக்கும் கரெக்டா வருதா, இல்ல இங்க இருந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து பேசிக்கலி உங்க கோடை நீங்களே டீபக் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கப்போ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ வந்து எப்படி தாண்டா டீபக்கிங்லாம் பண்ண போகிறாங்க, எப்படி தாண்டா இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மாதிரி டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால ஐ மேக் இட் ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த டீபக்கிங் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 minutes வீடியோ தான் இருக்கு. அண்ட் இதில் வந்து அவங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து IDEக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் கோட் எழுதுறீங்களா, அந்த கோடு எழுதுறதுக்கு இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் இல்லை ஜாங்கோலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மேபி எக்லிப்ஸ் இல்லை வந்து இன்டெலிஜே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு டீபக்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ரேதர் தென் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி வச்சு. ஸோ அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் 17 minutesல. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கம்ஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். அதாவது வந்து இது வரைக்கும் பேக் எண்ட் மட்டும் வந்து நம்ம தனியாக தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். பேக் எண்ட்ல வந்து API எழுதுறது, பேக் எண்ட்ல வந்து டேட்டா பேஸ் செட் பண்ணுறது, இது எல்லாமே. பட் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து பேச ஆரம்பிக்கணும்ல. ஆஸ் அ பேக் எண்ட் டெவலப்பர் உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருந்தா இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு எப்படிலாம் இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதே தெரியாமல் இருந்தது.
இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் வா திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது வந்து புரிஞ்சுது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் போட், ரியாக்ட் அண்ட் MongoDB யூஸ் பண்ணி ஃப்ரீ கோட் கேம்ப்ல இந்த 2.5 hours டியூட்டோரியல் இருக்கு. இதை தயவு செஞ்சு பில்ட் பண்ணிடுங்க. இட் வில் பி a great add to your resume as well. ஸோ அதனால வந்து இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா வந்து பில்ட் பண்ணுங்க. அண்ட் ஜாங்கோல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த 2.5 hours வீடியோ உங்களுக்கு பேசிக்லி ஜாங்கோ அண்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு டியூட்டோரியல் இருக்கு. இதுவும் வந்து ஒரு 2.5 hours தான். ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து லைக் பேசிக்லி உங்க ரெஸ்யூம்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி கூட வந்து யூ கேன் புட் இட் இன் யுவர் ரெஸ்யூம். அந்த லிங்க் போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி a great add. சரி, இப்போ இதெல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் காட் இன்ட்ரடியூஸ்ட் டு த பேக் எண்ட் வேர்ல்டு. இப்படிதான் வந்து பேக் எண்ட் ஒர்க் ஆகுது, பேக் எண்ட்ல இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னும் சில அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கோட் எழுதிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கோட் தான். இதை வந்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஜாவாவில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ ஃபவுண்ட் அ வெரி குட் ரிசோர்ஸ் ஃபார் யூ. ஸோ ஆமிகோஸ் கோடில் வந்து ஒரு சின்ன ஒரு 1 hour வீடியோ இருக்கு. ஐ மீன் 1 hour டியூட்டோரியல் இருக்கு. ஸோ இந்த டியூட்டோரியல் பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கப்புறமா வந்து ஆஸ் அன் லைக் நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் செப்பரேட் திங். ஸோ யூ கேன் கீப் எக்ஸ்ப்ளோரிங் இட். பட் இதுதான் வந்து பேஸாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி there is something called design. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஆர்கிடெக்சர்னா உங்க ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம், ஒரு ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெடி டு ராக். பட் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ பேக் எண்ட் டெவலப்பரா நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வந்து இங்க கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 4 ரவுண்ட் இருக்க போகுது அப்படின்னா வந்து அதுல 2 ரவுண்ட் கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இருக்கும். பிக் டெக் கம்பெனிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா ரவுண்டுமே வெறும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கேட்பாங்க. பட் 2 ரவுண்ட்ல வந்து டிசைன் அப்படின்றதும் இருக்கும். அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா லாஸ்ட்ல லோ லெவல் ஹை லெவல் டிசைன் அதெல்லாம் வந்து இருக்கும். பட் இது எல்லாம் வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்லாம் அப்ளை பண்றீங்க, இல்ல வந்து ஒரு மிட் சைஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் நீங்க பியூர் பேக் எண்ட் டெவலப்பருக்கு மட்டும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க எப்படி வந்து ஒரு ஏபிஐ எப்படி எழுதுறீங்க, ஒரு ஏபிஐயோட அது ஏபிஐ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கும். சில டைம்ஸ்ல வந்து சில கம்பெனிஸ் மேபி வந்து அவங்க சின்ன ஒரு குயிக்கா வந்து ஒரு ஏபிஐயோட யூஸ் கேஸ் சொல்லி இந்த யூஸ் கேஸ்க்கு ஒரு ஏபிஐ வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்க எப்படி வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்றீங்க, ஒரு ரெக்வஸ்ட்ல வந்து என்னெல்லாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பாடியில் என்னெல்லாம் வந்து வாங்குறீங்க அண்ட் ரெஸ்பான்ஸ்ல என்னெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செக் பண்றதுக்கு. பட் ஓவராலா பார்த்தா டிஎஸ்ஏ தான் வந்து இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணும். பட் அதுக்கப்புறமா நீங்க கம்பெனில சர்வே பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வீடியோல கத்துக்கிட்டது எல்லாம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது எல்லாம் வந்து சில கம்பெனிஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏபிஐ ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். மேஜரா ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பிகாஸ் ஸ்ப்ரிங் போட், ஜாங்கோ இது எல்லாமே வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ணும் பேக் எண்ட்ல. ஸோ அதனால இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல கேட்பாங்க. லைக் ஃபுல்லா அந்த ரவுண்ட்ஸே வந்து இது பேஸ் பண்ணியிருக்காது. பட் உங்களுக்கு நடுவில் இப்போ ஒரு டிஎஸ்ஏ ரவுண்ட் இருக்கு, இல்லை ஒரு டிசைன் ரவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுல கூட வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வித் திஸ் யூ ஆர் ரெடி டு கோ அண்ட் ராக். வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஐ கம் அண்ட் மீட் யூ. until then it's bye from me. Bye.